வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் 2025ல வெற்றி பெறுவதற்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து குரூப் 1 எக்ஸாம் பத்தி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து, செகண்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து. ஸோ இது பெரும்பாலான மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரிவிஷன் அப்படின்னு பண்றதுக்கு போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றதே கிடையாது வந்து. ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், ஜியாகிரபி படிக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு 16 வாரம் வந்து என்ன பண்றாங்க கடத்தி கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் 2 வாரம் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது, அதுக்கப்புறம் ரிவிஷனே பண்ணாம இருக்கிறதுனால 16 வாரம் கழிச்சு திருப்பி அந்த சப்ஜெக்ட் படிச்சோம்னா புதுசாக தான் இருக்கும். அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதும் போதும் நமக்கு வந்து பெருசா ஸ்கோர் வராம, அண்ட் ஃபுல் மார்க் எழுதும் போது இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே எக்ஸாம் போகும்போது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராம ஃபெயில் ஆகிறது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லுறது. ஸோ அடுத்து வந்து என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து இவங்க வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்றதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, தள்ளி போறாங்க. நான் நல்லா படிச்சுட்டு நான் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காலம் கடந்துட்டே இருக்காங்க. அப்படி கடத்தும் போது என்னன்னா சரியான டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாததுனால அங்க எக்ஸாம் ஹால் போகும்போது நம்ம சரியா எக்ஸாம் எழுத முடியாம டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் சொதப்பி ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாயிருது. ஸோ அப்போ ரெண்டும் எப்படி பண்றது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து நம்ம பிசிஎம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜனவரி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பேட்ச் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி ரெகுலராக கிளாஸ் இருக்கும். ஸோ டே 1ல நீங்கள் என்ன நடத்தணுமோ அது டே 2ல உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்க பண்ணல அப்படின்றத கேட்டு தான் நான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லி டெஸ்ட் போட்ட உடனே டே 2ல வந்து உங்களுக்கான ரேங்க் மார்க் அப்படின்னு பப்ளிஷ் ஆகும். அதில் டாப் வந்து 3 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களே 4-5 பேர் இருப்பீங்க. அவங்களோட பேரை சொல்லிட்டு அடுத்த நாள் டே 3 போகும்போது என்ன பண்ணுவோம்னா டே 1 டே 2 ரெண்டு சேர்த்து தான் டெய்லி டெஸ்ட். அடுத்து டே 4 போகும்போது டே 1 2 3 அப்படின்னு அதை சேர்த்து போர்ஷன் வந்து டெய்லி டெஸ்ட். அப்போ என்ன பண்ணுவேன், ரெகுலராக உங்களை ரிவிஷன் பண்ண வச்சிருவேன். அண்ட் தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. காரணம் என்னன்னா ரேங்க் வரணும், மார்க் வேணும், ஃபுல் மார்க் எடுக்கணும். ஏன்னா மற்றவங்கலாம் எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கல அப்படின்னா வந்து அவங்க பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வர வச்சு உங்களை ரிவிஷன் பண்ண வச்சிருவேன். அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான போர்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா அந்த வாரம் நடத்துனது செகண்ட் வீக் போகும்போது முதல் வாரமும் 2வது வாரமும் சேர்த்து தான் டெஸ்ட்னும் போது அந்த முதல் வார போர்ஷனை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வாரத்துல ரெகுலரா ரிவிஷன் பண்ணி கொண்டு வந்துறீங்க. அண்ட் தேர்ட் வீக் அப்ப நம்ம ஒரு 16 வாரம் நம்ம ரெகுலரா வந்து நீங்க டெஸ்ட் எழுதும் போது வீக்லி டெஸ்ட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு வாரமும் நடந்த அதாவது முதல் வாரம் 2வது வாரம் 3வது வாரத்தில் எழுதுங்க. 4வது வாரம் போகும்போது அதுக்கு முன்னாடி நடந்த 3 வாரம் போர்ஷனும் சேர்த்து. ஸோ அப்போ ரெகுலரா உங்களுக்கான டெஸ்ட் போர்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய வீக்ல என்ன நடந்தோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது வந்து நீங்க பீரியாடிக்கலா ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பீங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போ ரெகுலராக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண வைக்கிறது, உங்களை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலையாக இருக்க போது இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். அகைன் இதே மெத்தடில் தான் உங்களை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின்ஸுக்கும் உங்களை தயார்படுத்த போகிறோம். அந்த தயார்படுத்தும் போது குரூப் டி மெயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே வந்து உங்களை தயார்படுத்தி 2 எக்ஸாமும் சிறப்பாக எழுதி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டில சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் இருப்பீங்க. பட் பேக்கப்பாக நீங்கள் வந்து குரூப் டிஏ வந்து வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து நம்மளோட நோக்கம். ஸோ இப்போ நம்ம 180+ அப்படின்றது கொஸ்டின்ஸ் வந்து போடுறதுக்கு இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குரூப் 2 அண்ட் 2A ரெண்டு மெயின்ஸுமே உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அகைன் மெயின்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் அதிலே வந்து பெஸ்ட் சர்வீஸ் என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்ட சர்வீஸ்ல வந்து அடையிறதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9360533992 அப்படி நம்பர் இருக்கும். 9445703992 நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு நான் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷெட்யூல் அண்ட் டெஸ்ட் ஷெட்யூல் அண்ட் புக்ஸ் அண்ட் நீங்கள் கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணுறது, எப்படி ஆன்லைன் அட்டன் பண்ணுறது, அப்புறம் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து. ஸோ நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இயராகவும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி அப்படின்ற லட்சியத்தை அடையக்கூடிய இயராகவும் அமையும் சொல்லி பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.